இயேசு கிறிஸ்துவின் இன்னற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுவதற்கு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதை நான் வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பிரசங்கி சாலமோன் என்ன சொல்றார் என்று சொன்னால், சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் என்று சொல்லி அந்த முதல் பாகத்திலே பார்க்கும் பொழுது, தேவன் எது நமக்கு செய்தாலும் அது அனைத்தும் ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு செய்து கொடுப்பார் என்று அந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இன்னாலும் கூட நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் நாம் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறோம். இந்த நேரத்துக்குள்ளே இந்த காரியம் நடக்கணும், இந்த நேரத்துக்குள்ளே இந்த விஷயங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கூட அப்படி தான் சொல்கிறோம். எதிர்பார்க்கிறதும் நம்ம அப்படி தான். நாம் டைம் டேபிள் போட்டால் சில நேரத்தில் நாம் சோர்ந்து அடைந்து போயிடுவோம். நாம் டைம் டேபிள் போட்டால் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், தேவன் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு நாம் நினைப்போம். நிச்சயமாக அப்படி அல்ல. அது தவறான ஒரு எண்ணம். நாம் ஜெபித்து அவருடைய நேர காலங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து காத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம் வாழ்க்கையிலே ஏற்றதான காரியங்கள், சரியான காரியங்கள், நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் அவர் செய்ய நல்லவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்த பாருங்க. அவருடைய ஆரம்பம் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 17 வருஷம் அவருடைய வாழ்க்கை இன்பமா சந்தோஷமா, அப்பா கூட ஒரு செல்ல பிள்ளையா அவனுக்கு எல்லாவற்றிலும் சிரேஷ்டதானது கிடைத்தது, மற்ற சகோதரர்களை காட்டிலும். ஆனால் திடீரென்று அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆரம்பித்து தன்னுடைய சகோதரர்கள் மூலியமாக 17வது வயதிலிருந்து 30 வயசு வரைக்கும் பல பாடுகள், துயரங்கள், சகோதரர்களால் புறக்கணித்து ஏமாற்றப்படுகிறது, அவனை கொல்லும்படி கூட செய்கிறாங்க. இப்படி எல்லா திட்டங்கள் மனுஷன் செய்தாங்க. ஆனால் தேவனுக்கென்று ஒரு பெரிதான ஒரு திட்டம் யோசேப்புக்கு இருந்தது. அந்த திட்டத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை. யோசேப்பை கொண்டு போட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மனுஷனுடைய யோசனை அங்கே நிலைக்கவில்லை. கர்த்தருடைய யோசனை தான் அங்கே நிலைச்சது. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஏற்ற வேளையிலே யோசேப்புக்கு என்ன செய்யணுமோ அப்படிதான் அவர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் செய்ய முடியும். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கான காரியங்களை செய்வார். அதனாலே தைரியமாக வாழுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏற்ற வேளையிலே அவர் நன்மையானது செய்வார் என்ற விசுவாசத்தோடு வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே ஆசீர்வாதமாக இருக்கும். தைரியத்தோடு வாழுங்க. இந்த வார்த்தையானது நமக்கு ஒவ்வொரு நாளும் நடத்த செய்யும். ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, அப்பா, இந்த வசனத்திலே பார்க்கிறோம், நீ எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில காரியங்களை செய்கிறவர். ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்தந்த நேர காலங்களில் நீ செய்திருக்கிறீர். இதை குறித்து ஒவ்வொன்றாய் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நேரமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கை நீ கூர்ந்து கவனித்து அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், எப்படி அவனை காப்பாற்ற வேண்டும், எப்படி அந்த விபத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும், எப்படி வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க வேண்டும், ஒவ்வொன்றும் ஆண்டவரே கருணையோடு உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீ செய்து கொண்டு வருகிறேன். அதே போல என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் யாரும் உம்முடைய கையின் சிருஷ்டியாக இருக்கிறோம், உம்முடைய கையின் வேலையாக இருக்கிறோம். நீர் எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். அதனாலே எங்களை கடைசி வரையிலும் நடத்தவும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கவும், எங்களுடைய குறைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஏற்ற வேளையிலே நன்மையானதை செய்து முடிப்பீர். அது பார்வைக்கும் அது அழகாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தேவனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்ற வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்தும் தொடர்ந்து பாருங்க. பிறருக்கும் இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க.